நாங்கள் ஸ்பெஷல் மசாலா மீன் தலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஐயா எப்படி இருக்கீங்க? ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது எங்க வயிறு உங்க கண்ணு. ஸோ இன்னைக்கு ஸ்பெஷல்னா சும்மா ஒன்றும் இல்லைங்க, வந்தேன் இப்படி இந்த ரோட்ல வந்துட்டு மீன் கடை இருந்துச்சு. ஸோ மீனை வந்து நம்ம சமைச்சிட்டு எப்படி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு தான் இப்படி. ஸோ ஐயா நீயா பண்ணிங்க ஐயான்னு கொடுத்துட்டாரு. இங்கே நாமளே பண்ணி நாளே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆவி பறக்குதுங்களா இந்த மாதிரி. எங்க சேனலில் என்னன்னு தெரில, வியூஸ்ல கம்மியாக போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஏதோ இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டாக நிறைய வரவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு இந்த மீனை எப்படி சாப்பிட்டு எவ்வளோ ருசியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். பாருங்க இந்த மீன் ஸ்பெஷல் தலை இருக்கு தெரியுமா? இது ஒன்று, இது ஒன்று, இது வந்துட்டு குப்லாலா மெயின் ரோட். ஆல்சோ தேர் குப்லாலா மெயின் ரோட். எல்லாம் பாருங்க இந்த ரோட், திஸ் அபார்ட்மெண்ட். இது எவ்வளோ ப்ரைஸு என்ன உங்க டிஸ்கிரிப்ஷன் எல்லாரும் போடுறேன். ஸோ இட்ஸ் கோன் பி லைக் சூப்பர் சூப்பர் ஃபன். ஸ்பெஷலி இந்த மீனை பாருங்க, ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. ஜிலேபி இது வந்துட்டு பாம்ஃப்ரெட்டோட தலை. இது ஜிலேபி தான், இது பெருசு, இது சின்னது. இட்ஸ் கோன் பி அமேசிங். நம்ம உக்கார இடம் இதுதான். இது லைக் நம்ம ஸ்பாட்டு உக்காந்து மீனை சாப்பிட்றோம், ருசியாக சாப்பிட்றோம். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமா சுபாஷ்க்கு நன்றி. ಸುಭಾಷ್ வந்துட்டு ಈಸ್ ಲೈಕ್ ಅಮೇಜಿಂಗ್ ಗಾಯ್. ತುಂಬಾ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ ಕನ್ನಡ ಮಾತಾಡೋದು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸುಭಾಷ್. ಯಾರು இருக்கீங்க, ಐ ಮೀನ್ ಲೈಕ್ ಡೆಫಿನೆಟ್ಲಿ ಇವನ್ ಐ ಆಮ್ ಟಾಕಿಂಗ್ ಇನ್ ತಮಿಳ್ ಬಟ್ ಸ್ಟಿಲ್ being Kannada, give a preference for Kannada. So this we're going to taste this amazing fish and we're going to tell how it is. So till then take care. We are going to see and we're going to sit there. Okay, அதுக்கு முன்னாடி எவ்வளவு மீன் இருக்கு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துடலாம். மசாலா மீன் என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து நாங்கள் ஸ்பெஷல் மசாலா. इसमें क्या क्या डालता है? नोड़ो बैडिगे ಮೆಣಸಿನಕಾಯಿ ಬೇರೆ தெரியாது, நான் சொல்றேன். பேடிகை மென்ஷனே போடுவாங்க. கொஞ்சம் புளி போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மஞ்சள் கொஞ்சம் தூக்கி போட்டு செம்மையா இருக்கும். இது ஒண்ணு. அப்புறம் நான் நினைக்கிறேன் வாழை இலை தான், தட்டில் வாழை இலை வச்சுட்டு மீன் போட்டு கொடுப்பாங்க. சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து நான் மீன் காமிக்கிறேன். மீன் காட்டுறது எப்படின்னு பாருங்க. பாருங்க இது ஒரு சின்ன குண்டா இருக்கா. ஸோ தேர் இஸ் ஜிலேபி, 2 sizes. Whichever you want, you can take it, eat it. Next ஒரு சின்ன இதுல இருக்கும் பாருங்க மீன். ஸோ இது வந்துட்டு ஸ்லைஸ் பாம்ஃப்ரெட்னு சொல்லுவோம். இது இது ஒன்று தலை இங்க இருக்கு பாருங்க. திஸ் இஸ் ஹெட் தலை. திஸ் இஸ் கீழ் பகுதி. ஸோ இட்ஸ் கோன் பி லைக் அமேசிங். அப்புறமா இன்னொரு ஸ்லைஸ் இங்கெல்லாம் இருக்கு. சூப்பர் சூப்பர் குட்டா இருக்கு. என்ன எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ. எல்லாமே ஒரு பீஸ் சாப்பிட்டு எப்படி இருக்கு விஷயம் பார்க்க போறோம். பேக் அகெயின் மீன் அங்கே போயிட்டு இருக்காங்க பாருங்க. மீன் அந்த போயிட்டு இருக்கு. நம்ம இந்த பக்கம் சுபாஷ் வந்துட்டு மீனை சுட்டுட்டு இருக்காரு. நம்ம மீனை சுட்டு சாப்பிட்றவங்க நம்ம ரொம்ப நாள் கழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எப்பவுமே சாப்பிட்ற வீடியோ தாங்க போடுறேன். பட் சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேக்ரவுண்ட் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் கோன் பி லைக் ரியலி ரியலி அமேசிங். ஐயா வாங்க, வீடியோல வரீங்களா? வாங்க 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 ஐயா. ஐயா வந்துட்டு இன்னைக்கு நம்ம கூட என்ன சாப்பிட்றாரு? மீன் தலை சாப்பிட்டுட்டு இருக்கோம். நானும் சாப்பிட்டு இருக்கேன், அவரும் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஐயா எப்படி இருக்கீங்க? அடிக்கடி வருவீங்களா இங்க? வருவோம் சார். அடிக்கடி வருவீங்க. கொஞ்சம் சார் எப்படி இருக்கு டேஸ்ட் எல்லாமே? இங்க நல்லாதான் இருக்கு. சூப்பர் ஐயா, நன்றி ஐயா. பாத்துக்கலாம் ஐயா. மக்களே சொன்ன மாதிரியே நாம வந்துட்டு அடிக்கடி எங்கன்னா போய் சாப்பிட்டுட்டு இருப்போம். சாப்பிடும் போது நல்ல ஜீவங்கள் வந்துட்டு எப்படி இருக்கு சாப்பாடு இதெல்லாம் வந்து ரேட் சொல்லுவாங்க. பட் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒன்று டோன்ட் ரேட் த ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம அடிக்கடி வந்து கேட்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து சாப்பாடு கிடைக்காது. நாம இங்கே வந்துட்டு சாப்பாடு எப்படி ருசியா இருக்கா, ருசியா இல்லையா, உப்பு இருக்கா, உப்பு இல்லையா, அதெல்லாம் கேட்க முடியாது. கிடைக்குது, நல்லா சாப்பிடணும், உடம்புக்கு நல்லதா இருக்கும். ஏன்னா நம்ம அடுத்தவங்க நினைச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மீன் ரெடி ஆகிட்டு இருக்கு, வரட்டும். ஸோ வி கோனா டேஸ்ட் த மீன். யாருக்கு இது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. ஜிலேபி மீன் எல்லாம் ஏரி மீனுங்க தான். இட் வில் பி ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலா. No way. सुभाष भाई आ जाओ भाई. बरप्पा बेगा वो टेस्ट இது நம்ம சுபாஷ் என்ன கொடுத்துட்டாரு. பாருங்க
ஸோ மீன் பாம்ஃப்ரெட்டு இந்த சட்னி முதல்ல ஆஹா. ஸோ ஜஸ்ட் டேஸ்ட் திஸ். ஆவி பறக்கும். ஐயோ சூடு கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும், சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு இங்கே மீன் பிடிக்காது, என்னன்னு தெரில. வெறும் மங்கூர்காரங்க உடுப்பிக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எல்லாரும் சாப்பிடுங்க, மீன் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்பெஷலாக குழந்தைங்க சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் பைட். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆமாம், ஏரி மீன், பட் ஸ்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ளஷ் அதிகமாக இருக்குது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு மீன், இன்னொன்று இங்கே இருக்குது, அது பார்த்துருங்க. வெங்காயம் மஸ்ட் அண்ட் ஷுட்டு. ஐயா தோற எலுமிச்சு பழம் கொடுக்கல. சுபாஷ் பாய் எலுமிச்சு பழம் நிம்பே இன்னும். ஐயா தோற வந்துட்டு இந்த இந்த ஆக்ஷன் எங்க உங்க மிஸ் பண்ணாதீங்க. ஸோ அப்படியே ஐயா இங்க பாருங்க, நம்ம ஐயா இருக்காரு, சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம். ஐயா வந்து வேலூர், பெங்களூர் ரொம்ப வருஷமா இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா பேசிட்டு இருந்தோம். நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிட்டு இருந்தாரு, அப்படியே பறந்துட்டு இருந்தோம். வச்சுக்கோங்க. லைக் ஐயா வந்து ரொம்ப நாளாக இங்கே சாப்பிட்டு இருக்காங்க. வீடு இங்கே தான் கிட்ட வருது, நம்மளுக்கு கொஞ்சம் தூரம், ஒரு 6-7 கிலோமீட்டர் தூரம். இந்த பக்கத்தில் வெளியமா வந்தோம், அப்படியே சாப்பிட்டுலாம் அப்படியே போகலான்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஃபிஷ் இஸ் டூ குட். மறுபடியும் இன்னொரு பைட் போயிடலாம். போயிட்டு இன்னொன்று தலை சொல்லியிருக்கோம், தலை ஓட்டம். ஏன்னா ஐம் வெரி கியூரியஸ் இனஃப் டு ஈட் தட் தலை. ஏன்னா தலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அது என்னன்னு தெரில, புரிய மாட்டேங்குது. பட் ஸ்டில் மீன், இந்த மீன் தலை, மீன் குழம்பு இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு பாருங்க, ருசியா இருக்கும். மீன் எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுருங்க. உங்களுக்கு ஃபேட் இருக்கும். இங்க பாருங்க, என் கையை பாருங்க, கரெக்டா ஃபேட்னு சொன்ன மாதிரியே ஃபேட்டு. இது எல்லாமே சூப்பரா இருக்கும். சூப்பரா சாப்பிட்றோம், சூப்பரா முடிக்கிறோம். மக்களே, we're done with eating fish. செம்ம ருசி, செம்ம இன்ட்ரெஸ்ட். எங்களோட பேப்பரு ஏம்மா அடிக்கடி பேப்பரெலாம் டஸ்ட்பின்ல போடுங்க, நல்லதா இருக்கும். ஸோ நாம வந்துட்டு மீனை சாப்பிட்டு ஜிலேபி ரூப்சந்து செம்மையா இருந்துச்சு. சின்ன கடை, ஒரு சிம்பிள் லைட்டிங்கு. நம்ம விறகு அடுப்பில் வந்துட்டு ஐயா அப்படியே சுட்டு, நான் பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில், அதெல்லாம் போட்டு செம்மையாக கொடுத்தாரு. ப்ரைஸு ஒர்த்து தான். ஒரு 80 rupees, 100, 120 rupees அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் கோஸ் அப் டு 150 நினைக்கிறேன். பட் தெரில, அவ்வளோ மீன் இருந்துக்கல. பட் ஸ்டில் இருந்தது, நம்ம வந்து சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருந்தோம். பட் இட்ஸ் அமேசிங்காக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த vlog கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்பாடு vlog வந்துட்டே இருக்கும். ஸோ கீப் தி சப்போர்ட்டிங் us, keep loving us. Until then, taking off from this episode of Eva Oka. Take care. Love you.